இப்போ லைவாகவே பார்க்கலாம். லைவ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். ஸோ நிஃப்டி 1 ஹவர் சார்ட் இப்போ வச்சிருக்கோம். இந்த லோ டு ஹை, அதாவது இது ஒரே ட்ரெண்டு தான். அந்த ட்ரெண்ட் முடிகிற இடத்துல நம்ம வந்து லோ டு ஹை வந்து 50 யூஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 38 50க்குள்ளே ஏதாவது நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தால் மட்டும் எடுக்கலாம். மற்றபடி நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் எதுவும் நம்ம இனிஷியல் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த லெவலில் ஏதாவது வந்துட்டு நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆன 25,879க்கு போயிருது அப்படின்னா இங்கிருந்து ஏதாவது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதுவரை கிடைக்குதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸில் பாருங்கள், இந்த லெவலில் இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் மறுபடியும் இங்கே போயிட்டு இங்கிருந்து மறுபடியும் க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா இந்த ட்ரெண்ட் அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒருவேளை இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ பாருங்க 1 2 3 4வது கேண்டில் எப்படி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் போய் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பை பண்ணுவீங்க. பை பண்ண உடனே அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த கேண்டிலை பார்த்து நம்ம போய் இங்கே பை பண்ணி மாட்டிக்க கூடாது. எப்போவுமே வந்து பை ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன புல் பேக் நமக்கு இந்த லெவலுக்கோ இல்லை இந்த லெவலுக்கோ வரும்போது மட்டும்தான் பையிங் எடுக்கணும். இங்கே போய் எடுத்துட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கிருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒருவேளை நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டு தான் நம்ம பையோ செல்லோ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இந்த ரெசிஸ்டன்ட் கிட்டேயே நீங்கள் வந்து பை அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லாஸ் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இந்த இடத்துல போய் பை எடுத்திருப்பீங்க. பை எடுத்ததுக்கப்புறம் இங்கிருந்து 20 பாயிண்ட் இப்போ இறங்கிட்டான். ஸோ 20 பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 2 லாட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மேலே லாஸ் ஆயிருக்கும். இதை பார்த்தோன்னே சின்ன கேபிட்டல் வச்சிருக்கிற நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே மறுபடியும் அவன் புல் பேக் எடுத்துட்டு மேலே போவான். ஸோ இந்த தப்பு பண்ணுறனால தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளால் சர்வே பண்ண முடியல. ஸோ கரெக்டான சர்வே பண்ணணும் அப்படின்னா எங்கே நம்ம பை எடுக்கணும், எங்கே நம்ம செல் எடுக்கணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நான் செல் என்ட்ரி தான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நமக்கு மேலே போகிற மாதிரி தெரியும். ஆனால் இப்போ நமக்கு செல்லிங் தான் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே தான் நமக்கு லாஸ்ட் க்ளோஸ் இருந்திருக்கு. ஸோ புதுசாக வந்து ஒரு லோ வச்சுட்டாங்க. லோ வச்சுட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஸோ மறுபடியும் இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருந்தது அப்படின்னா அந்த புல் பேக் வந்து இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு செல் என்ட்ரி இப்போ இனிஷியேட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் நான் என்ன சொன்னேன், ப்ரைஸ் இங்கேருந்து நமக்கு இங்கே போச்சுன்னா, அதாவது 25,879ங்கிற ப்ரீவியஸ் க்ளோஸ் போச்சுன்னா அங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி பாசிபிள் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது, இதை எடுத்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 35 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ பெரிய கேண்டிலாக இருக்கிறனால நான் வெயிட் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதோ ரிவர்சல் போட்டுச்சுன்னா ஒரு 10-15 பாயிண்ட்டில் வெளியே வந்துடுவேன். இல்லைனா நம்மளோட டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். வெல் அண்ட் குட், நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு நம்மளோட டார்கெட். ஸோ கிட்டத்தட்ட ரீச் ஆனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நமக்கு ஒரு 45 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பாருங்கள் 9:50லேருந்து இப்போ 9:55 தான் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் ஆரம்பிச்சு ஒரு 40 நிமிஷத்தில் நம்ம ட்ரேடிங் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம எங்கே இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கை பார்த்துட்டு நீங்கள் பையோ செல்லோ எடுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிளாங்காக போய் இதில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ விஷயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம சர்வே பண்ண முடியும். ஸோ சின்ன கேபிட்டல் பெரிய கேபிட்டலுங்கிறது விஷயம் இல்லை. ஸோ நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.